நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அன்வர் அங்கிளோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குமா? உனக்கு எப்படி தெரியும்? என்ன உனக்கு எப்படி தெரியும்? அன்வர் அங்கிளை பாத்தியா? என்ன பேசாம இருக்க? அப்ப சொன்னாங்களா? யார் சொன்னாங்க? ஜீவா, ஜான்சி, ஜோதி அக்கா. நீ எங்க பார்த்த? கோவிலுக்கு 3 பேர் வந்தாங்க, அங்கதான் பார்த்தேன். ஐயோ, 3 பெண்குட்டிகளோட இவ சேர்ந்து அடிச்சு லூட்டி இருக்கே. அப்பப்பா, திடீர்னு காண போயிட்டா. இவளை தேடி தேடி என் காலு வலிச்சு போய். நீ பெண்களோட இவளை சேர வேணான்னு சொல்லு. சரி, நான் பேசிக்கிறேன், நீங்க போங்க. ஏண்டா, ஞான் பறந்தது மனசுல இல்லே. உன்னை நடு ரோடு கொண்டு வந்தது 3 பெண்குட்டிகள் தான். 3 என்ன அடிக்காத குறைதா. பொண்ணுங்களாதுங்க, பிசாசுங்க, ரவுடிங்க. இத பாருங்க, சூர்யா மாதிரி அவங்களும் எனக்கு பொண்ணுங்க தான். தயவு செஞ்சு அவங்கள பத்தி எதுவும் பேசாதீங்க. பட்டாதான் அறிவு வரும்னு சொல்லும். அங்க நீ வரலனா அத விதின்னு சொல்லுவாங்க. எனக்கு எந்தா? அப்புறம் நீ அவங்க கூட பேசுனியா? என்னை பத்தி ஏதாவது கேட்டாங்களா? இல்லம்மா, ஜெனரலா தான் பேசணும். என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கலையா? அப்பா அம்மாவோட சந்தோஷமா தானே இருக்காரு? இல்லம்மா, அவங்க பேச அதுக்குள்ள இந்த பூதம் எழுதிட்டு வந்துருச்சுமா. சாத்தப்பன், வணக்கம் ஐயா. வெளியே வாங்க. இவர் 6 வருஷம் 8 மாசமா ஜெயில இருக்காரு. இது வரைக்கும் இவர் மேல எந்த ரிமார்க்கும் கிடையாது. அவரோட ரிவிஷன் பீரியடு, பொது மன்னிப்பு இதெல்லாம் போக அவரை ரிலீஸ் பண்றதுல எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷன் இல்லை சார். சரி, நீங்க போங்க, கூப்பிடும்போது வாங்க. சரிங்க ஐயா. என்னண்ணே, ஜட்ஜு ஆஃபீஸர்லாம் வந்திருக்காங்க. ஏதாவது விழாவாண்ணே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நான் இத்தனை வருஷமா ஜெயிலில் இருக்கேன்ல, என்ன வெளியே விடலாமா வானாமான்னு கூடி பேசிட்டு இருக்காங்க. அடுத்த வாரம் பேரஞ்சர் அண்ணா பிறந்த நாள் வருது. ஏன் நன்னடத்தையை பார்த்து நான் ஜெயிலில் ஒழுங்கா இருக்கேனா, தப்பு பண்ணனா, இல்லை திருந்துட்டேனா, இவனை வெளியே விட்டா மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணுவானான்னு அங்கே எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. என் ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சமாக இருந்தால் வெளியே வரப்போகிறேன். நீச்சம் ஆச்சுன்னா பழையபடி 1, 2, 3ன்னு கம்பி எண்ண வேண்டித்தான். எல்லாம் அவன் செயல். சர்வேஸ்வரா, ஈஸ்வரா. சார், உங்களை தான் பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். சொல்லுங்க சார். அக்யூஸ்ட் முருகன் கேஸ் விஷயமா பேச வந்தேன். ரிமாண்டில் இருக்கானே அந்த முருகன் கேஸ் தானே? ஆமாம் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே சார். நீ போப்பா, போ. இந்த கைதி பேரு சாத்தப்பன். வணக்கம் ஐயா. மாசத்துல 20 நாள் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாரு. நோயாளி. சாத்தப்பன் தான் செஞ்ச தவற உணர்ந்து ரீஃபார்ம் ஆயிட்டாரு. அவரு நோயாளிங்கிறதுனாலையும்
அவர் இது வரைக்கும் அனுபவிச்ச தண்டனை காலத்துல இந்த ரிவிஷன்லாம் போக அவரை ரிலீஸ் பண்றதுல எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை சார். என்னையா வெளியே போனா ஒழுங்கா இருப்பியா? நிச்சயமா ஒழுங்கா இருப்பையா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஐயா. என் சொந்த மண்ணில் போய் நான் நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுறேன் ஐயா. பெரிய மனசு பண்ணி என்னை வெளியே அனுப்புங்க ஐயா. நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி உள்ளவனா இருப்பேன். சாத்தா பண்ண வர இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ண நான் ரெக்கமெண்ட் பண்றேன். கதிரேசனின் இரண்டாவது மகளான ஜோதிக்கு அண்ணாமலையாகிய நான் சுய நினைவுடன் எழுதும் உயில் பத்திரம். கதிரேசனின் சொத்துக்களிலிருந்து அப்பா உங்களை தான் தேடிட்டு. என்னப்பா விஷயம்? ஜோதி ஏதோ பேசணும்னு சொன்னாப்பா. என்னம்மா, என்ன பேசணும்? என்ன இது பத்திரம் மாதிரி இருக்கு? ஆமா, எங்க அம்மா எங்க 3 பேருக்கும் சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இது என்னோட பங்கு. அண்ணாமலை மாதிரி ஒரு பெரிய மனுஷி இப்படிதாம்மா செய்வா. சரி, இது எதுக்கு இப்போ என்கிட்ட கொடுக்குற? அப்பா இந்த வீட்டுக்கு நீங்கள் தான் பெரியவங்க. ஸோ நியாயப்படி இது உங்ககிட்ட தான் இருக்கணும். இல்லைம்மா, எனக்கு பெரிய ஆளாகணுன்ற ஆசை, நிறைய சொத்து சேர்க்கணுன்ற ஆசை, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டு போய்கிட்டே இருக்கு. மந்திரமூர்த்தியாராக இருக்கிறத விட ஏன் பழையபடி கங்காணியாரா வீட்லேயே ஒரு மூலையில் ஈஸி சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு தோணுது. இது உங்ககிட்ட தான் இருக்கணும். நீங்கள் தான் வாழ போகிறவங்க. இது பாருமா, என்னோட சொத்து எல்லாத்தையும் கூட என் பேரன் பேர்ல எழுதி வச்சிடலான்னு இருக்கேன். வாங்கிக்கப்பா. அப்பா என்கிட்ட எதுக்குப்பா? ஜோதிக்கிட்டேயே இருக்கட்டுமே. இதை மட்டும் கொடு. கொடுமா. கொண்டு போய் பீரோவில் வச்சுட்டு வாப்போ. அப்புறமா வச்சுறேன். இப்போவே கொண்டு போய் வை. இப்போ அத்தை போங்க, அவன் கூட போய் பீரோவில் வச்சுருவாங்க. போங்க. அதுதான் சுப்பு எடுத்துட்டு போறேன் மாப்ள. போங்க அத்தை. என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. என்கிட்ட தனியா பேசணுமா மாமா? ஆமாம்மா, உங்ககிட்ட நான் தனியாக பேசணுங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி நான் உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயத்தையும் சரியாக புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். ஒரு தருதலாக அவனை திருத்துறதுல உனக்கு என்னம்மா கிடைக்க போகுது? அவங்ககிட்ட நீ இப்படி மல்லு கட்டிக்கிட்டு நிற்கிறிய, அதில் நீ என்ன சாதிக்க போகிற சொல்லு. நெத்தியில் அடித்த மாதிரி சொல்கிறம்மா. பொண்ணை மாதிரி ஒரு நல்ல பொண்ணை கட்டிக்க அந்த நாய்க்கு எந்த தகுதியும் கிடையாதுமா. என்ன சொல்ல வரீங்க? விநாயகம் மீனா கூடயே வாழட்டும், என்னை விட்டுருன்னு சொல்றீங்களா? இல்லைம்மா, நான் அப்படி சொல்ல. பின்ன சுப்பு ஒரு காலத்தில் உன் மேலே உயிராக இருந்தாம்மா.
இன்னைக்கும் உன் மேல உசுறு வச்சிருக்கான். இது பாருமா, விநாயகர் செஞ்ச அயோக்கியத்தனத்தை ஒரு ஒரு விபத்தா உன்னால நினைக்க முடியும்னா, நடந்ததை எல்லாம் ஒரு கனவா நினைச்சு எல்லாத்தையும் உன்னால மறக்க முடியும்னா ஏம்மா நீ சுப்புவன் புருஷனை ஏத்துக்கூடாது? நடந்தது ஒரு விபத்து இல்லை, மறக்கிறதுக்கு அது கனவும் இல்லை. விநாயகம் எனக்கு செஞ்சது நியாயமே இல்லாத ஒரு கொடுமை. அதுக்கு எனக்கு தீர்வு கிடைச்சாகணும். மன்னிச்சிடுங்க மாமா. அவமானத்தை தாங்கிக்கிற அளவுக்கு எனக்கு இன்னும் பக்குவம் வரல. அப்படி ஒரு பக்குவம் எனக்கு வரவும் வேண்டாம். விநாயகம் எனக்கு பதில் சொல்லியே தீரணும். இல்லைம்மா, உன்னை தடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு எனக்கு சக்தி இல்லைம்மா. 1008 கட்ட பஞ்சாயத்துக்கு போனவன்னா இன்னைக்கு நம்ம வீட்டு பஞ்சாயத்தே சந்தி சிரிக்குது. என்ன பண்றது? இருந்தாலும் ஒரு ஒரு சின்ன வேண்டுகோள்மா. இது பாருமா, உன் நிலைமையில இருந்து பார்த்தா நீ சொல்றது நியாயமா தான் எனக்கு படுது. இருந்தாலும் நீ சுப்புவ புருஷனை ஏத்துக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவோம்மா. நீ 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 உடனே பதில் சொல்ல வேண்டாமா? நல்லா யோசனை பண்ணிப்பாரு, அப்புறமா உன் பதில் சொல்லுமா. இல்லை நல்லா கொட்டிப்பியே, அதான் கொட்டி வச்சேன். சரி விடுறா, இனிமேல் 2 வைக்கிற. உனக்கு தான் ஒத்தப்படை எதுவுமே பிடிக்காதே, எல்லாம் ரெட்டே வேணுமே. என்ன முறைக்கிற? பொம்பளைங்க செய்கிற வேலையெல்லாம் நீ செஞ்சிட்ருக்க, ஆம்பளை மாதிரி என்ன பார்த்து முறைக்கிற? சும்மா நைங்க கிளவி. இப்போ உன் பிரச்சனை என்ன? எனக்கு என்னடா பிரச்சனை? இதெல்லாம் செய்து உன் பொண்டாட்டி ரூம் கொண்டு வான்னு சொன்னால. எனக்கு யாரும் ஆர்டர் போட முடியாது. நான் ஒரு ஃப்ரீ பேர்ட். என்னை யாரும் ஒரு டப்பாக்குள்ள போட்டு மூடி வைக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. ஏன் நீ ஜோதி சுப்புலாம் சேர்ந்து எவ்வளோ ட்ராமா போட்டீங்க? என்ன இப்போ என்ன பண்ண முடிஞ்சதுன்னு? எங்களால் ஒன்றும் பண்ண முடியலடா. ஆனால் ரொம்ப நாளைக்கு பொம்பளைங்களை ஏமாத்திலான்னு தப்பு கணக்கு போட்டு ஆம்பளை ஆதிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காதே. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நீ ஜோதி காலில் வந்து விழுந்து கதறி அழதான் போற. அதை நான் பார்க்க தான் போறேன். ஏன் கிழவி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? கதை முடிய போகிற நேரத்தில் கதா சீரியல் ரைட்டா? இதை பார், கூடிய சீக்கிரம் இந்த ஜோதி இந்த வீட்டை விட்டு நான் ஓட விரட்ட தான் போகிறேன். கூட நீயும் போயிட்டாத, ஜாக்கிரதையா. அது உங்க அப்பாவாலே முடியல. அடங்கு கண்ணா, அடக்குப்பா, உன் பசி அடக்கிக்க. இந்த மாதிரி கண்ணா பின்னால சாப்பிடக்கூடாது. போய் கையை கழுவு போ, எந்திரி. என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லைம்மா, இது வரைக்கும் ஒரு 10-16 பிரெட்டை சாப்பிட்டுட்டான், ஒரு 5-6 முட்டையை சாப்பிட்டுட்டான். இப்போ இன்னும் 2 வைப்பாட்டி, இன்னும் 2 வைப்பாட்டின்னு கேட்குறான். ஏதோ டப்பாக்குள்ள போட்டு மூடி வைக்க முடியாது சொல்றான். என்ன டப்பா? டேய், என்னமோ டப்பான்னு சொன்னியே, என்னடா? டேய், பொண்டாட்டி கேட்கறல, சொல்ல பீப்பா. டேய், என்ன விளையாடுறீங்களா? என்னென்ன ஜோக்கர் நினைச்சிட்டீங்களா? இத பார், எனக்கு கோவம் வந்துச்சு, ஜாக்கிரதையா போ. இது என் மேல இருக்க கோவம் இல்லம்மா, உன் மேல இருக்க கோவம். அதை என்கிட்ட காட்டுறான். என்னன்னு கேட்டுக்க. என்ன வேணும்? எனி ப்ராப்ளம்? பின்ன மீனா,
வயசாயிருச்சுன்னா பாயை விரிச்சு ஒரு ஓரமாக சுருண்டு கிடக்க வேண்டியதானே? எப்போ பார்த்தாலும் என்னையே நோண்டுறது, என்னையே குத்தி குத்தி காட்டுறது. எத்தனை நாளைக்கு தான் பொறுத்துக்கிறது? ஆமா, அவங்க ஏன் உங்ககிட்ட மட்டும் அப்படி நடந்துக்கிறாங்க? சொல்லுங்க வினய், உங்களை மட்டும் ஏன் குத்தி பேசுறாங்க? இந்த வீட்ல சில நேரத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன் மீனா, இப்போ என்னாச்சு? இந்த வீட்ல இருக்கிற ஆளுங்கள்லாம் வித்தியாசமா பேசுறாங்க. சும்மா இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காத மீனா. இப்போ யார் என்ன பேசுனாங்கன்னு சொல்லு. உங்க அப்பாவே பேசினாரு. அப்பாவா? என்ன பேசினாரு? ஜோதி கிட்ட போய் நீ சுப்புவ உன் புருஷனா ஏத்துக்கோன்னு சொன்னாரு. சுப்பு ஏற்கனவே ஜோதியோட புருஷன். மறுபடியும் ஏன் புருஷனா ஏத்துக்கோன்னு சொன்னாரு? இல்லை மீனா, அப்பா வேற ஏதாவது சொல்லியிருப்பாரு. அது உனக்கு தப்பா கேட்டிருக்கோம், அவ்வளோதான். நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்ல. ஆமா மீனா, அப்படிதான் கண்டிப்பா ஏதாச்சும் இருக்கும். அப்படி புரிஞ்சுக்க நான் என்ன பைத்தியமா? இல்லை மீனா, அது வந்து நோ வினு, உங்களுக்கு தெரியாம நீங்களே தடுமாறுறீங்க. பாயிண்ட்டுக்கு வரேன். ஜோதி சுப்புவோட பொண்டாட்டியா இல்லையா? அப்படி இல்லைனா அவ கர்ப்பத்துக்கு காரணம் யாரு? ஓ ஸ்டாப் இட் மீனா, அசிங்கமா பேசாத. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு மீனா. நானும் அதான் சொல்றேன். இந்த வீட்ல அந்த லிமிட் இல்லையோன்னு சந்தேகமா இருக்கு. மீனா, இப்படி நீ எல்லாத்துக்குமே சந்தேகப்பட்டுட்டு இருந்தா அப்புறம் நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்காது, தெரிஞ்சுக்கோ. அதுக்காக சந்தேகப்பட வேண்டிய விஷயத்துல சந்தேகப்படாம என்னால இருக்க முடியாது. நான் கண்டுபிடிக்கணும்னு நினைச்ச விஷயத்த கண்டுபிடிக்காமலும் இருக்க மாட்டேன். ப்ளீஸ் தமிழ், ஸ்டாப் தமிழ். ஐயோ தமிழ், படாத இடத்துல பண்ற போது சீரியஸா சொல்றேன் தமிழ். வேண்டாம் சொல்றதுக்கு. அட யூனிஃபார்ம் அழுக்காது. அட லேட்டா வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. நிஜமாவே இன்னைக்கு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். சொல்றத கேள. நீ எந்த காரணமும் சொல்ல வேண்டாம். உன்னை நம்பறதுக்கு நான் தயாரா இல்ல. வேண்டாம் தமிழ், சொல்றத கேளு தமிழ். ஐயோ கொஞ்சம் பொறுமையா கேள. இப்போ என்ன, நான் உன்னை வெளிய கூட்டிட்டு போறேன் அவ்வளவுதானே? இங்க பார், இது வரைக்கும் நீ பார்க்காத ஒரு இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். என்ன? எங்க? ஜெயிலுக்கு. ஜெயிலுக்கா? எதுக்கு? உன் சொந்தக்காரன் ஒருத்தன் ஜெயிலுக்கு நான் பார்த்துட்டு வரலான்னு. அடைய ஒழுங்கா சொல்றியா? யாரு? உன் அப்பன் சாத்த பக்கருவன் இன்னும் கொஞ்ச நாள் ஜெயிலிருந்து வெளியே வர போறான். உனக்கு எப்படி தெரியும்? ஒரு கேஸ் விஷயமா ஜெயிலுக்கு சூப்பரண்ட பார்க்க போயிருந்தேன். அப்பதான் சாத்த பெண்ண கொஞ்ச நாள் ஜெயிலிருந்து வெளியே வர போறான்னு தெரிஞ்சது. ஆகஸ்ட் 15லயோ அக்டோபர் 2லயோ வெளியே வந்துருவான். அவன் நேரா லாஜிக் தான் வருவான். 10 பைசா பாக்கி இல்லாம எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லுவான். பின்ன அவன் வந்தோன்னு எல்லாத்தையும் நீயே வச்சுக்க சொல்லுவான். இப்ப என்ன பண்ண போற? என்ன பண்றதா? அவன் ரிலீஸ் ஆக போற விஷயம் தெரிஞ்ச உடனே நீ தான் ஏதாவது பண்ணிருக்கணும். என்ன வந்து கேட்டா? அவன் கேக்குறதெல்லாம் கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுவேன்? சிங்கிதான் அடிக்கணும். லட்ச லட்சமா உங்கள்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கினேன். இனி யார்கிட்ட வாங்க போறேன்? என் கஷ்டம் உனக்கு கிண்டலா இருக்குல்ல? நீ கிளம்பு போ. நான் எவனுக்காகவும் பயப்பட தேவையில்லை. சாத்தப்பெல்லாம் அவன் அப்பா வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சாத்தப்ப வரான்னு பயமுறுத்துறேன். அவன் என் கையால சாவான ஒழிய சொத்துல ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன்.
டேய் புரியாம பேசிட்டு இருக்காத. ஜெயிலிருந்து வெளியே வரவனை கொண்டுட்டு நீ பதிலுக்கு ஜெயிலுக்கு போக போறியா? எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். சாத்தப்ப ஜெயிலிருந்து வெளியே வந்தா தானே உள்ளேயே அவனை போட்டு தள்ளுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்யூஸ்ட் வெளியே இருக்கான். அவன் பேர் வெல்டிங் ராஜா. மறுபடியும் அவனை உள்ள தள்ளணும். அப்பதான் சாத்தப்பனை போட்டு தள்ள முடியும். மீனாட்சி, அங்க யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. புது வீட்டுக்கு வந்திருக்கோம்ல, ஒரு கெட்டப்போட வர வேண்டாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அம்மா கெட்டப்ப மாத்து, ஆனா கேரக்டரை மாத்திராத. அப்புறம் பாக்குறவங்க இது அம்மா இல்ல வேற யாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏய், அது எப்படிடா வேற யாரோன்னு சொல்லுவாங்க? ஆள் மாறலாம், ஆட மாறலாம். அதுக்காக அம்மா எப்படிடா மாறுவா? ஆமா ஆமா, அம்மானா அம்மா தான். அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறுகுழைந்த கிள்ளை. டேய், தப்பு தப்பா பாடி தொலைக்காதடா. ராகமும் தெரியல, ஒரு அழவும் தெரியல. டேய், ஜீவா அவளோட ஷேர்ல இவ்வளோ பெரிய வீட்டை நமக்காக வாங்கி கொடுத்துருக்கா. அவளுக்கு அட்லீஸ்ட் ஒரு பொக்கையாவது வாங்கி கொடுக்க வேண்டாம்? அதான் லேட் ஆயிடுச்சு. சும்மா வளவளன்னு எதாவது பேசாதடா. டேய் தள்ளுங்கடா. இந்த அம்மா இந்த வீட்டு மகாலட்சுமி. பாத்துமா, இன்னும் கொஞ்ச நேரம் கையில வச்சு நின்றுட்டு இருந்தேன்னா உன்னை சுத்தி செவரு எழுப்பி உனக்கு ஒரு கோயிலே கட்டிடுவாங்க. சரி வாங்க வீட்டை சுத்தி பார்க்கலாம். போ போ வா. நில்லுங்க. என்ன ரொம்ப யோக்கியமா நல்ல பேர் வாங்குறத நினைப்பா? சரி விடுமா, நீ ட்ரை பண்ணி இந்த வீட்டை வாங்கின மாதிரி பாவம் அவரும் ஏதோ ட்ரை பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறாரு. வாங்கிட்டு போட்டுமே. சும்மாறா. இனிமேல் யார் எது வாங்கினாலும் என்கிட்ட தான் வந்தாகணும். புரியுதா? இந்த வீட்டில் நீ மகாராணி மாதிரி இரு, கூட நான் ஆலோசகராக இருந்துட்டு போறேன். அப்படியே இருறா. ஆம்பளையா லட்சணமா ஒரு வேலை வெட்டிக்கு போகாத. உன்னை மீறி நான் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கேனே? போடா வீணா போனவனே. நான் வேலை வெட்டி தேடி வெளியில போகாம இருக்கலாம், ஆனா நீ வீட்டுக்குள்ளே இருந்து குவார்ட்டருக்கு ஆஃபுக்கு ஆசைப்படுறியே. டேய், அண்ணாமலை என்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து சோஃபா கடியிலேருந்து பாட்டில் உருண்டுச்சோ அன்னைக்கே என் மரமண்டை திறந்துருச்சுரா. உள்ள ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. டேய் சும்மாறா. மீனாட்சி, ஜீவாவனால இந்த சொத்தெல்லாம் கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. அதுக்காக அவ அம்மா கிட்ட அவ சண்டை போட்டுக்கிட்டு வந்திருக்கா. அதை நினைச்சு நாமெல்லாம் வருத்தப்படணும். எல்லாரும் சந்தோஷமா இந்த வீட்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இப்போ போய் உங்களோட வருத்தத்தெல்லாம் தெரிவிக்காதீங்க. வாங்க. இதுங்க கிட்ட சொத்து கிடைச்சிருக்கு, என்ன ஆக போதோ. இனிமே நீ ஏன் ஜீவா, கீழே பூஜை ரூமுக்கு வெள்ளை அடிக்க சொல்லிட்டியா? இல்ல, வீடு ஃபுல்லாவே வெள்ளை அடிக்க சொல்லிட்டேன். ஏய், என் மருமகளுக்கு எப்படி வேர்த்துட்டு இருக்கு பாரு. என்ன ஜீவாவுக்கு வேர்த்து கொட்டுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், என்ன ஒருத்தரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க? ஏய் சோபனா, கீழே பேக்ல ஐஸ் வாட்டர் வச்சிருக்கேன், அதை கொண்டு வந்து ஜீவாக்கு கொடு. ஏன் ஜீவா, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த வீட்டு பத்திரத்தை நம்ம அத்தை கிட்ட கொடுத்தியே, அதை அவங்க பீரோக்குள்ள வச்சாங்களா இல்ல அந்த பத்திரத்துக்கும் வேர்க்கும்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டாங்களா? ஏய், சொன்னதை செய்றியா? கொஞ்சம் என் கூட வரீங்களா? ஆமா. அவ கிடக்குறா. உனக்கு ஐஸ் வாட்டர் போதுமா, இல்ல யாரையாவது அமிச்சு ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்லட்டா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏதாவது வேணா கேளு, நான் மத்த இடம்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். அம்மா ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்க? கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. அம்மா ஒன்றும் அவங்களுக்காக படலை, நாம நல்லா இருக்கணும்னு பண்றாங்க. ஆனா நாம இனிமே சந்தோஷமா இருக்க போறத நினைச்சு ஜீவா என்ன ஃபீல் பண்றான்னு தெரியல. முதல்ல என்ன நினைச்சு உங்க அண்ணன் பெருமைப்படுறாரா இல்ல கோவப்படுறாரான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஹலோ ஹலோ, அங்கே விநாயகர் இருக்காரா? நீங்கள்? நான் தமிழரசியா? யாராக இருந்தால் உனக்கு என்ன, விநாயகத்தை கூப்பிடு. அன்றைக்கி நீங்கள் ஃபோன் பண்ண உடனே வினய் அடித்து பிடிச்சிட்டு அங்கே வந்தபோது தான் எனக்கு தெரிஞ்சுது நீங்கள் யாருன்னு.
ஒரு நிமிஷம் இருங்க, அவர்கிட்டயே கொடுக்குறேன். ஒரு நிமிஷம். மீனா, வினய் இல்லையா? இல்ல. யார் போன்ல? யாருன்னு தெரியல, பட் யாரோ ஒரு லேடி ரொம்ப உரிமையோட விநாயகம் டார்லிங் இருக்காரான்னு கேக்குறாங்க. யார் அது? இப்படிதான், இதே மாதிரி தான் எனக்கும் கோவம் வந்தது. நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். அதுக்கு அவங்க எனக்கு விநாயகம் டார்லிங் தான் வேணும்னு சொல்றாங்க. ஹலோ ஹலோ, எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல மீனா. இந்தாங்க பேசுங்க. ஹலோ 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 ஹலோ, யாரடி அது போன்ல லோ லோன்னு கத்திக்கிட்டு இருக்கிறது? என்னது டியா? நீ யார் டி? ஏன் வீட்டுக்கு போன் பண்ணி என்னையே யாருன்னு கேக்குறியா? முதல்ல நீ யாருன்னு சொல்லுடி. ஏய், பாடி போடின்னு மரியாதை இல்லாம பேசினா செருப்பு பிஞ்சிரும். விநாயகத்தை கூப்பிட முடியுமா இல்லையா? என்ன விநாயகர் என்ன உன் வீட்டு டேபிள் துடைக்கிற ஆளுன்னு நினைச்சியா? இத பாரு, நான் விநாயகத்தோட வைஃப். கண்டவளுங்க சொல்லி ஹஸ்பண்ட கூப்பிட்டு விடுறது என் வேலை கிடையாது. புரியுதா? என்ன வைஃப்னு சொன்னதும் ஆஃப் ஆயிட்டேன். திருட்டுத்தனமா பேசலான்னு வந்து லைசென்ஸ் ஹோல்டர் கிட்ட மாட்டிக்கிட்டமேன்னு சைலண்ட் ஆயிட்டியா? இன்னொரு தடவை கால் பண்ணி விநாயகத்தை கூப்பிடு, முருகனை கூப்பிடுன்னு சொன்னேன். உன்ன என்ன பண்ணுவ? அழுதுருவியா? அழமாட்டேன்டி, நாக்க அறுத்துருவேன். என் புருஷன் கிட்ட பேசுற நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். என்கிட்டயே கிண்டலா பேசுறியா? தில் இருந்தா நேர்ல வாடி, செருப்பால் அடிப்பேன். ஏய், யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. நான் நினைச்சேனா உன்னை போலீஸை விட்டு மிதிக்க சொல்லி உள்ள தள்ளிடுவேன். புரியுதா? ஓ, உனக்கு போலீஸ் வரைக்கும் பழக்கம் இருக்கா? ரொம்ப வசதியா போச்சு. உன் அட்ரஸ் மட்டும் கொடு, போலீஸ் யார் வீட்டுக்கு வந்து அப்படி பண்ணுதுன்னு பாப்போம். பாரு, அந்த பிளே பாய் விநாயகம் எப்பவோ செத்து போயிட்டான். இப்ப இருக்கிறது இந்த மீனாவோட ஹஸ்பண்ட் விநாயகம் மட்டும்தான். எங்க 2 பேருக்கும் நடுவுல எவ வந்தாலும் சரி. என்ன வெட்டிடுவியா? போனவை புருஷனோட லட்சணத்தை பத்தி லெக்சர் அடிக்கிறா. வேடி போன. ஏய், தைரியம் இருந்தா நீ கெட்டு சீரஞ்சு போனவனை கல்யாணம் பண்ணிட்டு கொலைக்குது இந்த நாய். அந்த வீட்ல இவ்ளோ பொருளையும் எங்க வைக்கிறதுன்னு அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா இவ்ளோ பெரிய வீட்ல இந்த பொருள் எல்லாம் பத்தாது போல இருக்கே. சும்மா வாய்ச்ச விடலாம் அடிச்சா பத்தாதுமா. எவ்வளவு பெரிய வீட்டை நமக்காக ஜீவா கொடுத்துருக்கா பத்தியா? லாட்டரியில பம்பர் அடிச்ச மாதிரி இல்ல? ஆமா ஆமா, லாட்டரி அடிக்கிற குடும்பத்துக்கு பம்பர் அடிச்ச மாதிரி தான் இருக்கும். என்ன முணுமுணுப்பு? அது ஒண்ணு இல்ல தே. இவ்ளோ பெரிய வீடா இருக்கே, வீட்டை கழுவி விட்டா தண்ணி போகிறதுக்கு ஒரு ஓட்டை கூட இல்ல பாருங்களேன். இந்த வீட்ல கழுவி விடுறதுக்கு தான் ஓட்டை இல்ல, ஆனா உங்க வீடு ஓட்டையில தான் இருக்கு. அத ஞாபகம் வச்சுக்க. இப்படிப்பட்ட ஓட்ட புருஷனுக்கு எங்க வீடு ஓட்டையா இருந்தா ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இந்த பாரு, மாமியார் மருமகளும் என்ன வேணா சண்டை போட்டுக்குங்க, உங்க சண்டையில என்ன இழுக்காதீங்க. அட சும்மா இருங்க. இப்படிப்பட்ட புருஷனுக்கு இது வரைக்கும் செஞ்சதே பெரிய விஷயம். அப்படியே இதுக்கு மேல வசதியா செய்யறதுக்கு நாங்க என்ன அண்ணாமலை மாதிரி வசதியான குடும்பமா? எங்க அப்பா அப்படியே இவ்ளோ வயசுக்கு அப்புறம் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் எங்கேயாவது கள்ள நோட்டு தான் அச்சடிக்கணும். அடிக்க சொல்ல பேப்பருக்கு எவ்வளவு ஆகும், இங்குக்கு எவ்வளவு ஆகும், எல்லாத்துக்கும் ஒரு கால்குலேஷன் போட்டு ஒரு பட்ஜெட்டே தயார் பண்ணி தரேன். சும்மாறா, அந்த பொண்ணு சீதனமா கொண்டு வந்த வீட்டுல உட்காந்து இப்படி கனவு கண்டுகிட்டு இருக்கியே, என்னைக்காவது உன் சம்பளத்துல உன் குழந்தைக்கு ஒரு ஸ்லேட்டு பலப்பம் வாங்கி கொடுத்துருக்கியா? ச்சே, வீணா போன கால்குலேட்டர் வச்சுன்னு வீணா போகாதரா. வாழ்க்கையை கால்குலேட் பண்ணு. குவார்டரை அடிச்சோமா குப்புரை படுத்தமான்னு லட்சணமா இருந்த நீ திடீர்னு என்ன லட்சியத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டா? புது வீடு கிடைச்சிருக்குன்னு என்ஜாய் பண்றதை விட்டு என்னமோ ஸ்லேட்டு வாங்கினியா பல்பை வாங்கினியான்னு பேசுறிய. நான் வேலைக்கு போறேங்கிறது தெரிஞ்சா ஜீவா மனசு எவ்வளவு வேதனைப்படும் தெரியுமா? ஆமாமா. பத்தியா பள்ளி சத்தம் போடுது. அண்ணா, நான் சொன்னேன். ஓ, நீதான் அந்த பள்ளியா? என்ன பள்ளி? நம்ம வீட்டு கடன் அடிக்கிறதுக்காக அவங்க வீட்டுல சண்டை போட்டு சொத்து வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னா, அத பத்தி சொன்னேன். ஏய், ஆளாளுக்கு அவளை பத்தி பேசி வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியோட மனசு கெடுத்துறாதீங்க. என்னது?
மகாலட்சுமியா? யாருமா? என்ன லதா, உங்க அம்மா மகாலட்சுமின்னு யார சொல்றாங்கன்னு தெரியலையா? ஜீவாவை தான். ஏய், என்ன கழுக்கு புழுக்குன்னு சிரிப்பு வேண்டி கிடக்கு? அள்ளி கொடுத்த மகாலட்சுமிய ஸ்ரீதேவின்னு சொல்லாம உன்னை கூப்பிடுற மாதிரி மூதேவினா சொல்லுவாங்க? அம்மா, இனிமே ஜீவாங்கிற பேரை மாத்தி மகாலட்சுமின்னு கூப்பிடலாமா? ஏன் கூப்பிட்டா என்ன தப்பு? உன்னோட கல்யாணத்தை நடத்தி வைக்க போறவளே அவதான். இனிமேல் எல்லாரும் அவளை மகாலட்சுமின்னு கூப்பிடுங்க. மகாலட்சுமிங்கிற பேரு நீளமா இருந்ததுன்னா சுருக்கமா மகான்னு கூப்பிடுங்க. என்ன மகா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்க என்ன எப்பவும் போல ஜீவானே கூப்பிடலாம். சரி அத்தை, அந்த வீட்டுல சின்ன சின்ன சாமான் எல்லாம் நிறைய விட்டு போயிருக்கு. நானும் அவரும் போய் எடுத்துட்டு வந்துடுறோம். அட என்னம்மா நீ, எங்களுக்காக இவ்வளவு பெரிய வீட்டையே கொடுத்துருக்க. நீ போய் அங்க சின்ன சின்ன சாமான்லாம் எடுத்துக்கிட்டு வேற யாராவது போய் எடுத்துட்டு வரட்டும். நீ சும்மா இரு. இவ்வளவு பேசுறியே, சொத்து வந்துருச்சுன்னு மருமகளை ஆகாசத்துல தூக்கி வச்சியே. இன்னும் அவகிட்ட இருந்து வர வேண்டிய சொத்து ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு அவகிட்ட கேட்டியா? என்னடி முழிக்கிற? பத்திரத்தை பத்திரமா பீரோல பூட்டி வச்சியே. இன்னும் 10 மாசத்துல நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு ஒண்ணுன்னு கேட்டியா? அதானே, இந்த சந்தோஷத்துல அதை கேட்க மறந்துட்டேன். ஏம்மா ஜீவா, உன்னை கல்யாணம் பண்ணிட்டதுல சக்தி பணக்காரன் ஆயிட்டான்னு ஊர் சொன்னா பத்தாது, அவன் அப்பாவாயிட்டான்னு ஊர் சொல்லணும். அப்பதாம்மா உன்னால எங்களுக்கு பெருமை. என்னம்மா இப்படி நீ மௌனமா இருக்கிறத பார்த்தா ஏற்கனவே ஏதோ விசேஷம் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியா? என்ன ஜீவா, இந்த மாதிரி சந்தோஷமான விஷயம் கூட என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்ட போல இருக்கு. ஏய், என்னடா எதுவுமே சொல்லாம போறா? தொடச்சிட்டேன்பா. ஒன்றும் சொல்லலைன்னா இது வரைக்கும் விசேஷம் இல்லைன்னு அர்த்தம். டேஸ்ட் பண்றியா? இல்ல, சக்கரை சரியா இருக்கான்னு பார்த்தேம்மா. நீ அதை குடிச்சு தொலைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா வேற கிளாஸ்ல கொடு. சரிம்மா. இன்னொரு தடவை நீ இப்படி குடிக்கிறத பார்த்தா உன் மூஞ்சிலேயே ஊத்திடுவேன். இந்தாங்கம்மா. இதை பாரு, விநாயகம் வந்தான்னா இனிமே அவனை உள்ள விடாத. சரிம்மா. எதுவா இருந்தாலும் வெளியில வாசல்லையே பேசி அனுப்பு. அவன் என்கிட்ட ஆம்லெட் கேட்டான், கிளாஸ் கேட்டான்னு உள்ள விட்ட. ஸோ நான் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்கீங்க, அப்படி தானே? அப்போ நான் இப்படியே போயிட்டுமா? போ. போயிடுவேன். போன்னு சொல்லிட்டேன்ல. இப்படி காரணம் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்கு என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? அம்மா பார்க்க தான் கோவமா இருப்பாங்க, மனசுல ஒண்ணும் இல்ல. வாய் மூடிட்டு உள்ள போ. உன் பொண்டாட்டிக்கு என்ன பெரிய கிளியோபாட்ரா நினைப்பா? எந்த சாம்ராஜ்யத்துக்கு ராணியா இருந்தாலும் எனக்கு ஒரு புண்ணாக்கும் கிடையாது. தில் இருந்தா நேர்ல வா, செருப்பால் அடிக்கிறேன்னு என்கிட்டயே சொல்றா. நான் யாருன்னு அவகிட்ட போய் சொல்லு.
நீங்கள் என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஆமா பண்ணேன். ஏன் இப்படி பயந்து ஒளியிற? செல்போன் ஆஃப்ல இருந்ததால வீட்ல இருக்கியோன்னு ஃபோன் பண்ணேன். bloody hell. அவ எடுத்துட்டு கண்டபடி பேசுறா. என்ன பேசுனா? அவ அப்படியே தத்துவம் பொழிஞ்சா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு எழுதி உங்ககிட்ட சொல்றதுக்கு. மாடர்ன் கேர்ள் டீசன்ட் கேர்ள்னு என்னமோ பெருசா சொன்னியே. bloody சீப்பா பேசுறா. சரி, எதுக்காக ஃபோன் பண்ணீங்க? எதுக்கு பண்ண? சாத்தப்பன் ஜெயில இருந்து வெளியில வர போறான். என்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் புடிங்கிட்டு என்ன நடு ரோட்ல நிக்க வைக்க போறான். ஷிட். ஆனா முதல்ல போன் எடுத்தது அந்த ஜோதின்னு தான் நினைக்கிறேன். மனசுல என்ன நினைச்சாலும் தெரியல, உன் பொண்டாட்டிக்கிட்ட போனை கொடுத்துட்டு போயிட்டா. தமிழரசி, தயவு செய்து என்ன தப்பா நினைக்காதீங்க. என்னோட சூழ்நிலை அப்படி. கண்டிப்பா இந்த ஜோதி தான் பத்த வச்சிருப்பா. அவ ஏத்தி விட்டு தான் என் பொண்டாட்டி இப்படிலாம் பேசிட்டு இருக்கா. முதல்ல உங்க வீட்டுக்கு யாராவது போன் பண்ணா போன்ல எப்படி பேசுறதுன்னு கொஞ்சம் கத்து கொடு. சரி, சாத்தப்படம் பத்தி என்னமோ சொல்ல வந்தீங்களே, என்னது? அதான் சொன்னேனே ஜெயில இருந்து வெளியில வர போறான்னு. என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன தமிழரசி, இதுக்கு ஏன் டென்ஷன் ஆவறீங்க? அதை டீல் பண்ணாதான் நம்ம கிட்ட ஒரு வழி இருக்குல்ல. என் மாமனாரோட அண்ணன் தானே சாத்தப்பன். அந்த புண்ணாக்குக்கு தானே உனக்கு போன் பண்ண. damn it. சரி, இது அப்படியே விடுங்க. இந்த பிரச்சனையை நான் சமாளிச்சுக்கிறேன். சமாளிச்சு கிழிச்ச. முதல்ல உன் வீட்ல இருக்கிற 2 பொம்பளைங்களை சமாளி போ. எட்டி எட்டி பார்த்துட்டு வர. இப்பதான் நம்ம வீட்ல எத்தனை ரூம் இருக்குன்னு எண்ணி பாக்குறியா? எங்க அவ? மீனாவா? அவ ஏதோ கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் மீனாவை பத்தி கேட்கல. உன் கூட சேர்ந்து இந்த வீட்ல டிராமா போட்டுட்டு இருக்கல ஒருத்தி. எங்க அவ? என்னடா இது? உன் பொண்டாட்டியை விட்டுட்டு அவளை தேடிட்டு இருக்க? ஏய், வேணா கிழவி. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. எல்லையை மீறி போன வயசாயிருச்சுன்னு கூட பார்க்க மாட்டேன். மரியாதையா சொல்லு, எங்க இந்த ஜோதி? உன் பின்னாடியே வரா. என்ன போய் கேட்டா என்ன அர்த்தம்? என்னம்மா வினய், என்ன பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருக்க முடியலையா? சொல்டி, நீ தானே போன் எடுத்த? எந்த போனு? ரெட் போனா ஒயிட் போனா? இது பார், வெறுப்பேத்துன கொன்னுடுவேன். சொல்டி, நீ தானே போன் எடுத்த? ஏன்பா ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆற? நீ எந்த போனை பத்தி கேக்குற? ஓ, நீ அந்த போனை பத்தி கேக்குறியா? ஓகே பாட்டி, உங்க பேரன் தமிழரசி வீட்ல இருந்து வராருன்னு நினைக்கிறேன். அவனை பார்த்தாவே நல்லா தெரியுதம்மா. அவனை சுத்தி ஒரே புகையா இருக்கே. என்னடா விநாயகம், தமிழரசி நல்லா மந்திரிச்சு விட்டாளா? கல்வி, வாய மூடு. சொல்டி, எதுக்காக போன் எடுத்து மீனா கிட்ட கொடுத்த? சும்மாதான், வீட்ல பயங்கரமா போர் அடிச்சிட்டு இருந்தது. ஏதாவது என்டர்டெய்னிங்கா நடக்குமான்னு பார்த்தேன். அப்ப பார்த்து கரெக்டா தமிழரசியோட போனு. உடனே எடுத்து மீனா கிட்ட கொடுத்துட்டேன். ஏன் மீனா அவங்கள கிழி கிழின்னு கிழிச்சது சொல்லி தமிழரசி ஒன்ன கிழிச்சிட்டாங்களா? இனிமே என்ன பண்ண முடியும்? மீனா வந்த உடனே மீனு மீனு ஏமா அப்படி பேசுன, இனிமே அப்படி பேசாதரா கண்ணா அப்படின்னு மீனா கால்ல போய் விழ வேண்டியதுதான். எதுக்காக அவளை அடிக்க போற? என் முன்னாடி அவ மேல கையை வச்ச அடிச்சு பல்லல. எல்லாரும் சேர்ந்து விளையாடுறீங்களா? உங்களெல்லாம் வச்சுக்கிறேன். வினய், வினய், எத்தனை நாள் தான் இதையே சொல்லுவேன்? உன்னால இனிமே ஒன்னும் பண்ண முடியாது. அன்னைக்கு என்னமோ சொன்ன, மீனா நான் நில்லுனா நிப்பா, உட்காருனா உட்கார்வா, அப்படி இப்படின்னு பெரிய வாய்ஸ் எவ்வளோலாம் விட்ட. இன்னைக்கு என்னாச்சு பார்த்தல? ஒரு சின்ன போன் மேட்டர் உன்னை எப்படி கலக்கிடுச்சு பாரு.
மீனாவை உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. அவதான் உன்னை தலை கீழ தொங்க விட போறான். என்ன அருந்து பொண்ணு சிரிப்பா நினைச்சுல, ஆனா அந்த அருந்த செருப்பே வந்து உன்னை அடிக்கும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டியே. அடிக்கும், திரும்ப திரும்ப வந்து உன்னை அடிக்கும். சரியா? என்னடா நல்லா மாட்டிக்கிட்டியா? இல்லப்பா, எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம தவிக்கிறியே, அதை சொன்னேன். என்னடா கண்ணா இப்படி பேர்த்து போயிருக்க? மயக்கமா இருக்கா? வாந்தி வர மாதிரி இருக்கா? யார் வாந்தி எடுத்தாலும் உன் மேலதான் சந்தேகம் வரும். இப்போ உனக்கே வாந்தி வர மாதிரி இருக்கா? வயிற்றெல்லாம் கூட கலக்குமே. வயிறு கலக்கடா இங்க இருக்க கூடாதுப்பா, போ போடா. பாவமா என் பேரை மசால் வடைக்கு ஆசைப்பட்டு எலி பொரியில நல்லா மாட்டிக்கிட்டான். மசால் வடை மீனாமா? வாங்க. இல்ல நீங்க போங்க. அண்ணே, இன்விடேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நான் பார்க்குறதா முக்கியம்? அங்கே ஒருத்தங்க இதை பார்க்குறதுக்காகவே தவிச்சிட்டு இருக்காங்க. இங்கே வாங்க. குடு. இப்படி தலையை குறிஞ்சிக்கிட்டே இருந்தா எப்படி? ஆ, அப்புறம் அண்ணன் மூஞ்சியே பார்க்கல நிக்காவை நிறுத்திட போறாரு. நிமிருங்க. இந்தாங்க. ராகேஷ், நான் நிறைய பேரை கூப்பிட்றதா இல்லை, சிம்பிளாக இந்த நிக்காவை முடிச்சிடலான் இருக்கேன். சூரியன் பத்திரிகையில் ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃபும், அதுக்கப்புறம் நம்ம ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற பழைய ஒர்க்கர்ஸ், நம்ம புது ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சில பேர், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு முன்னாடி முதல் பத்திரிகையை அண்ணாமலைக்கு தான் கொடுக்கணுமா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.